பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. சியின் வயது ஏயின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. இளையவர் மற்றும் முதியவர் இணை எதுன்னு கேட்டிருக்கு. கடைசி ஆப்ஷன்ல இருந்து வாங்க. சியினுடைய வயதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஏயின் வயதில் பாதின்னு கொடுத்துருக்கு சியினுடைய வயது. அப்போ இதுல பாதி அப்படின்னாக்கி இது ஏ வந்து 2x, ஆனால் டி வயதின் 2 மடங்குன்னு கொடுத்துருக்கு. அப்போ டியினுடைய வயதினுடைய 2 மடங்குனா இதுல பாதி வரணும். அப்போ இது வந்து டி வந்து அரை எக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பியினுடைய வயது ஏயின் வயதை போல் 2 மடங்குன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஏ 2x, பியினுடைய வயது 4x 2 கொண்டு பெருக்கும் போது. எஃப்பின் வயதில் பாதின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது 4xனா இது எத்தனை எக்ஸா இருக்கணும்? எஃப் 8x இருக்கணும். இதுல பாதி தான் இது. நம்ம கேட்டிருக்கு இளையவர் யாருன்னு கேட்டிருக்கு. அப்ப டி வந்து இளையவர், முதியவர் வந்து 8x